நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான அதே சமயம் கேரளாவுடைய பாரம்பரியமான இந்த நேந்திரம் சிப்ஸ் ரெசிபியோட வந்திருக்கேங்க. அதுக்காக நல்ல முத்தின நேந்திரங்காய் வாங்கி வச்சிருக்கேன். அதை நல்லா மேலாப்புல தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவி எடுத்த பிறகு எல்லா காயையும் நம்ம தண்ணியில போட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே சுலபம்ங்க. நமக்கு நேந்திரங்காய் கிடைச்சா மட்டும் போதும். அவ்வளோதான். ஸ்லைசர் வச்சு அப்படியே இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம சீவி எடுத்துக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக கூட எண்ணெயிலே சீவி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பிகினர்ஸ்க்காகவே முதல்ல தனியாகவே ஒரு தட்டில் நேந்திரங்காய் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு காயா. அதுக்கப்புறம் ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். நம்ம இங்கே நேந்திரங்காய் அப்படின்னு சொன்னாலே கேரளா ஸ்டைலில் நம்ம கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்பவே ஆத்தென்டிக்காக அந்த ஃப்ளேவரை நமக்கு கொடுக்கும். தேங்காய் எண்ணெயை இப்போ நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும் பொழுதே சீவி வச்சிருக்கிற இந்த நேந்திரங்காய் துண்டு எல்லாத்தையும் அப்படியே ஆயிலில் போட்டுக்கலாம். லோ டு மீடியம் ஹீட்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. நல்ல ஒரு அரை பதத்துக்கு வந்த பிறகு இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயில் கொதிச்சுட்டு இருக்கும்போதே தெளித்து விடுங்க. ரொம்பவும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது, தெளித்து விடுங்க. இந்த சத்தம் எல்லாம் இப்போ நல்லா அடங்கட்டும். இந்த பொரிஞ்சு வர சத்தம் எல்லாம் அடங்கின பிறகு நீங்கள் சிப்ஸை எடுத்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். உப்பு காரமும் அதில் ஏறி இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய சிம்பிளான அதே சமயம் ரொம்ப சூப்பரான நேந்திரன் சிப்ஸு. நம்ம ரொம்ப சிம்பிளாகவே வீட்டில் ஈஸியாக செஞ்சாச்சு. மாதிரி நேந்திரங்காயை வச்சு பொரியல் இன்னும் பல ரெசிபிஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.